திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மாசத்திரம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கச் சென்ற கர்ப்பிணி உட்பட 3 பெண்களை தாக்கிய விவகாரத்தில் தலைமை காவலர் ராமனை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நடவடிக்கை எடுத்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் பாலாஜி. பாலாஜி, வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே கனகம்மாசத்திரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் தனம், மதுமிதா, செவ்வந்தி. அவர்கள் வீட்டிற்கு அருகில் சிவாஜி என்பவர் பேக்கரி கடை மற்றும் மருத்துவமனை நடத்தி வருகிறார். மேலும் சிவாஜி என்பவர் தனது நண்பர்களுடன் இணைந்து மதுமிதா என்ற பெண்ணை கிண்டல் செய்து வந்ததாகவும் குறுஞ்செய்தி மூலமாக தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி வந்ததாக கூறி கனகம்மாசத்திரம் காவல் நிலையத்தில் மதுமிதா என்ற பெண் புகார் அளித்துள்ளார். இந்த புகாரின் மீது நடவடிக்கை எடுப்பதில் கனகம்மாசத்திரம் காவல் நிலைய போலீசார் தாமதப்படுத்தியதால் சிவாஜி தவறாக நடந்து கொண்டது குறித்து அவரது மனைவியிடம் மதுமிதா முறையிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த சிவாஜி 3 பெண்களை தாக்கியதுடன் செவ்வந்தி என்ற கர்ப்பிணி காயமடைந்ததாகவும் கூறப்படும் நிலையில் கனகம்மாசத்திரம் காவல் நிலையத்தில் மீண்டும் புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பெண்கள் 3 சென்றுள்ளனர். அப்போது பணியில் இருந்த ராமர் என்ற காவலர் 3 பெண்களையும் வெளியில் அனுப்புங்கள், காவல் நிலையத்திற்கு உள்ளே புகார் கொடுக்க தற்போது வர வேண்டாம் என கூறியதாகவும், இதனிடையே பெண்களுக்கும் காவலர்களுக்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றிய நிலையில் காவலர் ராமர் கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்தியதுடன் 3 பெண்களையும் தாக்கியதாக வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வரும் நிலையில் கனகம்மாசத்திரம் காவல் நிலையத்திற்குள் வைத்து பெண்களை தாக்கிய விவகாரத்தில் தலைமை காவலர் ராமன் பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சீனிவாச பெருமாள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ள நிலையில் காவல்துறையினர் கோபத்தை தூண்டும் அளவிற்கு அந்த பெண்கள் தகாத வார்த்தைகள் பயன்படுத்தி பேசியும் காவல் நிலையத்திற்குள் செல்போன் வீடியோ எடுத்தபடியும் இருந்ததால் ஒரு கட்டத்திற்கு மேல் கோபம் தாங்காமல் செல்போனை பிடுங்க முயன்றதாகவும், அந்த வீடியோவை மட்டும் அந்த பெண்கள் எடிட் செய்து அவர்களை தகாத வார்த்தைகள் பேசுவதை கட் செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி காவல்துறையினர் உள்ளதாக காவல்துறை சார்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அந்த தலைமை காவலர் பணியிடை நீக்கமானது செய்யப்பட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.